மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற மாயிகா உதவித் தலைவருக்கான தேர்தலில் 3 உதவித் தலைவர்களாக டத்து எம் அசோஜன், டத்து டி முருகையா, டத்து நெல்சன் ரெங்கநாதன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். அசோஜன் 8633 வாக்குகளை பெற்று முதல் இடத்தில் வெற்றி பெற்றார். டி முருகையா 8566 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தையும், மாயிகா கல்விக் குழுவின் தலைவர் செனட்டர் நெல்சன் 8338 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றனர். டாக்டர் டி மோகன் 8280 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்றார். 58 வாக்கு வித்தியாசத்தில் டி மோகன் தோல்வி கண்டார். மாயிகா தேர்தல் குழுவின் துணைத் தலைவர் டத்து செல்வம் மூக்கையா தேர்தல் முடிவுகளை இன்று அதிகாலையில் மாயிகா தலைமையகத்தில் அறிவித்தார். Number 1, the highest votes was obtained by Dato M. Asojan Muniandi, who obtained 8,633 votes. At number 2 is Dato T. Murugia, who obtained 8,566 votes. At number 3 is Senator Dr. Nelson Ranganathan, who obtained 8,338 votes. Dr. T. Mohan gave a good fight, but unfortunately he came out fourth, and there are only 3 winners in this contest. He obtained 8,280 votes. மத்திய செயலவைக்கு 45 பேர் போட்டியிட்டனர். ஆண்ட்ரூ டேவிட், தினாலன் ராஜகோபாலு, ரவீன் கிருஷ்ணசாமி, A.K. ராமலிங்கம், தலைமைச் செயலாளர் R.T. ராஜசேகரன், சிவசுப்பிரமணியம் உட்பட 21 பேர் வெற்றி பெற்றதை செல்வ மூக்கையா அறிவித்தார். Andrew David in bracket MIC 8,598 votes. Candidate number 2 is Dinalan T. Rajagopalu, 8,270 votes. Candidate number 3 is YB Ravin Kumar Krishnasamy, 8,253 votes. Candidate number 4 is Dato A.K. Ramalinga, 8,251 votes. Candidate number 5 is Dato Subramaniam Karupeya Kleng, 7,562 votes. Candidate number 6 is Dato Siva G. Pago, 7,529 votes. Candidate number 7 is Dato P. Kamalanathan at 7,247 votes. Candidate number 8 is Dato S. Tamilvanan at 6,842 votes. Candidate number 9, Sungai Sipot, Vincent, 6,756 votes. Candidate number 10, L. Sivasubramaniam, 6,543 votes. Candidate number 11 is G. Raman at 6,323 votes. Candidate number 12, the ever popular Secretary General Dato R.T. Rajasekhar, 6,213 votes. Candidate number 13 is Dato Dr. S. Anandan Kada, 6,070 votes. Candidate number 14 is Dato B. Gunalan Sapang, 5,908 votes. Candidate number 15 is Dato M. Karupanan Pinang, 5,874 votes. Candidate number 16 is Dato Muniandi at 5,793 votes. Candidate number 17 is Dato R. Subramaniam Bagandato at 5,680 votes. Candidate number 18 is Dr. T. Novalan Kada, 5,666 votes. Candidate number 19 is Dato S.M. Muttu at 5,654 votes. Candidate number 20 is Gunasilan Raju at 5,353 votes. And the final eligible CWC candidate is D. Tharmakumaran at 5,325 votes. மாயிகாவின் தேசிய தலைவராக தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரனும், துணைத் தலைவராக டத்து ஸ்ரீ M. சரவணனும் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD Corp மீதான விசாரணைக்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சிறப்பு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. 2024 தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் அம்பலப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பில் 2009 MACC சட்டத்தின் 18 மற்றும் 23வது பிரிவுகளின் கீழ் சில விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டுள்ளன.
விசாரிக்கப்பட வேண்டிய சிலர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறிய MACC, எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சுக்கும் HRDCOP அலுவலகத்திற்கும் விசாரணை குழு செல்லவிருப்பதை உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்டவர்களின் வாக்குமூலங்களும் உரிய ஆவணங்களும் தேவைப்படுவதாக MACC-யின் துணை ஆணையர் டத்தோஸ்ரீ அஹ்மத் குஷாய்ரி யாயா கூறினார். முதலீடுகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் நிதி மேலாண்மை, சொத்து வாங்குதல் போன்ற விவகாரங்களிலும் விசாரணைக்குழு முழு கவனம் செலுத்தும் என அவர் குறிப்பிட்டார். தணிக்கையில் தோல்வி கண்டிருப்பதால் HRDCOP நிர்வாகத்தினரை உரிய அமலாக்கத்துறையின் பார்வைக்கு கொண்டு செல்லுமாறு தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் டத்து ஒன் சுராயா ஒன் முகமது ரட்ஸி மனிதவள அமைச்சுக்கு பரிந்துரை செய்திருந்தார். இதனை அடுத்து MACC-யிடம் புகார் அளிக்குமாறு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கசுமா தலைமைச் செயலாளரையும் HRDCOP தலைமை நிர்வாகியையும் உத்தரவிட்டார். கில்லான் பள்ளத்தாக்கில் விபச்சார விடுதிகளாக செயல்பட்டு வந்த 8 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் 67 வெளிநாட்டவர்கள் உட்பட 75 பேரை குடிநுழைவுத்துறை கைது செய்திருக்கிறது. ஜலான் துன் ரசாக், ஜலான் புடு, கம்புங் பாரு சுபாங் மற்றும் பூச்சோங் மைய பகுதியில் ஜூலை 4ஆம் தேதி அச்சோதனைகள் நடத்தப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்தோ ரோஸ்லின் ஜூசோ கூறியிருக்கின்றார். கைதானவர்களில் 6 இந்திய பிரஜைகள் உட்பட 57 வெளிநாட்டு பெண்களும் அடங்குவர். அவர்களில் பலருக்கு முறையான பயண பத்திரங்கள் எதுவும் இல்லை. இவ்வேளையில் 7 உள்ளூர் ஆடவர்களும் ஒரு உள்ளூர் பெண்ணும் விசாரணைக்காக கைதாகியுள்ளனர். அந்த மையங்களில் உடம்பு பிடி சேவையும் செக்ஸ் சேவையும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 100 ரிங்கிட்டிலிருந்து 400 ரிங்கிட் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. கைதான அனைத்து வெளிநாட்டவர்களும் செமன்யை தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பஹாங் ஜெராந்தோட்டில் பிரேக் பிடிக்க தவறிய லாரி 2 வாகனங்களையும் கடை தொகுதியையும் மோதியதில் ஒருவர் பலியான நிலையில் மற்றொருவர் காயமுற்றார். ஜலான் பசார் பண்டார் லாமாவில் சனிக்கிழமை பிற்பகல் 2:45 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் முச்சந்தையில் அது நிற்காமல் முதன்மை சாலையில் போய்க் கொண்டிருந்த வேனை மோதி எதிர்ப்புற சாலையில் நின்றிருந்த இன்னொரு காரையும் மோதி தள்ளியது. கடைசியில் அங்கிருந்த கடையில் மோதி நின்றதில் லாரியினுள்ளேயே சிக்கிய ஓட்டுநர் உடல் நசுங்கி பலியானார். அவரின் உடலை தீயணைப்பு வீரர்கள் 1/2 மணி நேரம் போராடி வெளியே கொண்டு வந்தனர். லாரியில் மோதப்பட்டு கவிழ்ந்த வேனின் ஓட்டுநர் காயங்களுடன் ஜெராந்தோட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பலியான லாரி ஓட்டுநர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. லாரி கடைசியாக மோதி நின்ற கடை வீட்டில் யாரும் குடியிருக்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் Share the Love சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின். ஸ்லாங்கூர் குவாலலங்காட்டில் உள்ள பள்ளியொன்றின் அருகே சாலையோரமாக 30 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டு ஆடவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். சோதனையில் அவரின் தலையின் பின்பக்கம் காயம் இருந்தது கண்டறியப்பட்டதால் கால் இடறி கீழே விழுந்தவர் கால்வாயின் கங்கில் பட்டு தலையில் படுகாயமடைந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக குவாலலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் ரிட்வான் முகமது நூர் கூறியிருக்கின்றார். சம்பவ இடத்தில் தடயவியல் அதிகாரிகள் பரிசோதனை நடத்தியதிலும் கல் போன்ற ஏதோ கூர்மையான பொருளில் மோதியதே இறந்தவரின் தலையில் இருந்த காயத்திற்கு காரணம் என உறுதியானது. எனவே அவரின் மரணத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. வீட்டுக்கு வா பேசிக் கொண்டிருக்கலாம் என்றழைத்த புதிய நண்பரின் பேச்சை நம்பி போன இளைஞர் ஓரின புணர்ச்சிக்கு ஆளான அதிர்ச்சி சம்பவம் ஸ்லாங்கூர் பத்தாலிஞ்சயாவில் நடந்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி மாலை அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வைத்து
உள்ளூர் ஆடவரால் தாம் அந்த கொடுமையை அனுபவித்ததாக 25 வயது வெளிநாட்டு இளைஞர் போலீசில் புகார் செய்துள்ளார். சந்தேக நபரின் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள உடற்பயிற்சி மையத்தில் வைத்துதான் கடந்த மார்ச் மாதம் அந்த இருவருக்கும் அறிமுகமானது. இந்நிலையில் சம்பவத்தன்று சந்தேக நபரின் அழைப்பை ஏற்று அவரின் வீட்டிற்கு சென்றபோது பாதிக்கப்பட்ட இளைஞனின் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு வலுக்கட்டாயமாக ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கத்தினால் அக்கம் பக்கத்தாருக்கு தெரிந்து தமக்கு அவமானமாகிவிடுமென பயந்து அவ்விளைஞன் அக்கொடுமையை அனுபவித்ததாகவும் பின்னர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் அவர் சிகிச்சை பெற்றதாக பத்தாலிங்ஜயா போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜஃபார் கூறியுள்ளார். இயற்கைக்கு மாறான உறவை குற்றமாக வகைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் இது விசாரிக்கப்பட்டு வருகிறது. கிழக்கிந்திய மாநிலமான பீகாரில் இடியுடன் கூடிய கனமழையின் போது மின்னல் தாக்கி இதுவரை 19 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரங்களில் அந்த மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் பெய்த கனமழையின் போது அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர்களில் பலர் தோட்டங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் மழையில் நனையாமல் இருக்க மரங்களின் கீழ் ஒதுங்கியவர்களும் ஆவர். மின்னல் தாக்கியதில் மேலும் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பீகாரின் வடக்கு, தென்கிழக்கு மற்றும் தென் மத்திய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் மழைக்காலம் தொடங்கியதும் மின்னல் தாக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்திற்கு முந்தைய சங்கீத் இசை கச்சேரியில் உலக புகழ்பெற்ற பாப் இசை பாடகர் ஜஸ்டின் பீபர் மேடையை அதிர வைத்தார். மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் சென்டர் மையத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நடிகர், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், பிரமுகர்கள் மற்றும் விருந்தினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற சங்கீத் நிகழ்ச்சியின் உச்சகட்டமாக ஜஸ்டின் பீபரின் இசை கச்சேரி நடந்தது. காலத்தால் அழியாத தனது பழைய பாடல்கள் தொடங்கி சூப்பர் ஹிட்டான இன்றைய பாடல்கள் வரை பாடி பார்வையாளர்களை அவர் கட்டி போட்டார். ஜஸ்டின் பீபரின் பாடல்களுக்கு வந்திருந்த பிரபலங்களும் ஆட்டம் போட்ட வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சங்கீத் கச்சேரியில் பாட $10 மில்லியன் சம்பளம் வாங்கியதாக கூறப்படும் ஜஸ்டின் பீபர் சனிக்கிழமை காலையே அமெரிக்கா புறப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக மற்றொரு அனைத்துலக பாடகியான ரிஹானா திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்ட நிகழ்வில் வந்து பாடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் அம்பானியின் திருமணம் எதிர்வரும் ஜூலை 12ஆம் தேதி மும்பையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது.